श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यदेन्द्रप्रवणं वन्दे रम्भजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 6ஆம் பதிகம் 4ஆம் பாசுரம். வள்ளலே மதுசூதனா என் மரகதமலைய உனை நினை எல்கள் வெந்தாய் உன்னை எங்கனம் விடுகன் வெள்ளவே புரை நின்புகள் குடைந்தாடிப்பாடிக் களித்துகந்துகந்து உள்ள நோய்களெல்லாம் துறந்து இந்து போந்திருந்தே. வள்ளலே மதுசூதனா என் மரகதமலையே உனை நினைந்து எல்கள் தந்த எந்தாய் உன்னை எங்கனம் விடுகேன் வெள்ளமே புரை நின்புகள் குடைந்து ஆடிப்பாடி களித்து உகந்து உகந்து உள்ள நோய்களெல்லாம் துறந்து உய்ந்து போந்திருந்தே. தாராள குணம் கொண்டவனே, உன்னை அடைபவர்களுக்கு தடையாக உள்ள பாபங்களை மது என்ற அசுரனை அழித்தது போன்று அழிப்பவனே, காண்பவர் களைப்பு நீங்கும்படியாக எல்லையற்ற உனது அழகை எனக்கு அனுபவிக்கத் தந்தவனே, உன்னை அனுபவித்தால் மற்ற உலக விஷயங்கள் அனைத்தையும் துச்சமாக இகழும்படி உள்ள தன்மையை எனக்கு அளித்தவனே, எல்லையற்றதும் எண்ணிக்கை அற்றதுமாகிய உனது திருக்கல்யாண குணங்களை எண்ணியபடி அவற்றில் மூழ்கி அதனால் வந்த ஆசை காரணமாக அடியும் பாடியும் மகிழ்ந்தும் அதனால் உண்டான துன்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெற்று உயர்வடைந்து உன்னிடம் வந்தடைந்தேன். இனி உன்னை நான் எப்படி விடுவேன் என்கின்றார் ஆழ்வார். கடந்த பாசுரத்திலே நாமருவி நன்கேத்தி உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாட என்பதன் மூலம் நாம் என்று ஒரு முறைக்கு இருமுறை உரைத்தாரன்றோ. தனது தாழ்வை காண்பித்து நின்றதால் இவர் எம்மை விட்டால் என்ன செய்வது என்று சர்வேஸ்வரனுக்கு சந்தேகம் தோன்றியதாம். அதனால் ஆழ்வார் அவனிடம் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உனது வடிவழகை நான் அனுபவிக்கப்படி செய்தாய், அதனால் உருக்குலைந்து நிற்கும் நான் உன்னை விடுவதற்கு காரணம் ஏதேனும் உள்ளதோ என்கின்றார். எந்த காரணத்தினாலும் எம்பெருமானை நினைப்பதற்கு மறந்து விடுவோனோ, உன்னை விட்டு விடுவேனோ என்கின்றார் ஆழ்வார். ஏதோ ஒரு காரணத்தால் ஏதேனும் ஒன்றை அளித்தால் அது வள்ளல் தன்மை ஆகாது. ஆகவே எவ்வித காரணமும் இன்றி உன்னை எனக்கு அளித்த விதம் உயர்ந்த வள்ளலே என்கின்றார். உன்னை நீ எனக்கு அளித்தாலும்
என்னால் பெற்றுக்கொள்ள இயலாதபடி செய்யவல்ல எனது பாவங்கள் என்னும் விரோதிகளை மது என்ற அசுரனை அழித்தது போன்று விளக்கியவனே, என் மரகதமலையே, இவனே சர்வேஸ்வரன் என்று உணர்த்தும் விதமாக உன்னை காட்டிலும் சீரியதாகவும் காண்பவருடைய களைப்பை நீக்குவதாகவும் அளவிட இயலாதபடியாகவும் உள்ள உனது திருமேனி அழகை அல்லவோ எனக்கு தாராளமாக அளித்தாய் என்கின்றார். உன்னை நினைத்து எல்கள் தந்த எந்தாய், உன்னை எண்ணியபடி உள்ளபோது மற்ற உலக விஷயங்கள் அனைத்தையும் நான் கைவிடும்படி செய்தவனே, எம்பெருமானை கண்டவுடனே மற்ற எல்லா உலக விஷயங்களையும் நான் மறந்து விடுகின்றேன். அவையெல்லாம் என் எண்ணத்திலிருந்து மறைந்து விடுகின்றன. அப்படிப்பட்ட எம்பெருமானே, ஆழ்வார் தம்மை விட்டு அகன்று விடுவாரோ என்ற சர்வேஸ்வரனை சந்தேகத்தை விளக்கிடும் விதமாக வெல்லமே நின்புகள் எல்லை காண இயலாதபடியுள்ள கடல் போன்ற உன் திருக்கல்யாண குணங்களிலே புகுந்து அனுபவித்து அதில் பரிபூர்ணமான அனுபவத்தை செய்ததனால் உண்டான ஆசை காரணமாக தூண்டப்பட்டவனாக நான் என்ன செய்தேன்? பாடி அதனால் கர்வம் அடைந்து அதில் அதிக ஆசை கொண்டவனாக எனது கர்மம் காரணமாக வருபவையும் உன்னை என்னிடமிருந்து விரிப்பவையும் நான் தாழ்ந்தவன் என்ற எண்ணத்தையும் முழுவதுமாக நீக்கி நீயே சர்வேஸ்வரன் என்று உணர்ந்து எனது பாரம் ஏதும் இல்லாதவனாக நின்று வள்ளலே மதுசூதனா என்று அழைத்த நான் உன்னை எவ்விதம் விடுவேன்? கைமாறு கருதாமல் உதவி செய்பவர்களே வள்ளல்கள். அப்படி எம்பெருமான் என்னிடமிருந்து எந்த கைமாறும் எதிர்பாராமல் எனக்கு உதவி செய்தானே, அவனைப் போன்ற வள்ளல் யாரேனும் உளரோ என்கின்றார் ஆழ்வார் என்பதாக இப்பாசுர விளக்கம் நிறைவு பெறுகிறது. எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.